பேசுங்க. வீரமுத்துவேல்ங்கிறத நான் பார்த்துருக்கோம். திட்ட இயக்குனர் அப்படிங்கிறது சந்திராயன் 3க்கு யாரு சார் அப்படின்னு சொன்னா யாரு? வீரமுத்துவேல். இப்போ வீரமுத்துவேல் அப்படிங்கிறவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவர்? விழுப்புரம் அப்படிங்கிறது. விழுப்புரத்துல எந்த மலை வருது? எந்த ஹில்ஸ் வருது? கல்வராயன். விழுப்புரத்துல என்ன வருது? கல்வராயன் ஹில்ஸ் அப்படிங்கிறது வருது. முக்கியமாக கேட்பாங்க, இந்த கல்வராயன் அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல வருதா ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வருதா? ஈஸ்டர்ன் காட்ஸ். கல்வராயன் நெல்ல வருது ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வரும். ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடம் தான் அது. சொல்லுமா? நீல்கிரிஸ். நீல்கிரிஸில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் இது தொட்டபெட்டா. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் இது காட்வின் ஆஸ்டின். காட்வின் ஆஸ்டின் எந்த ரேஞ்சில் வருது? காரகோரம் ரேஞ்சில் வருது. காட்வின் ஆஸ்டினோட உயரம் எவ்வளவு? 86 11 86 11. எவரெஸ்டோட உயரம் எவ்வளவு? 88 48.86. 88 48.86 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 88 48.86 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும், எழுதி வச்சுங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது 189 இடங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிசாஸ்டர் உண்டான இடங்கள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான மிட்டிகேஷன் மெஷர்ஸும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு உண்டான முக்கியமான நாள் அப்படிங்கிறதுல அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு என்ன ஒரு நாள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்படுது? ஆகஸ்ட் 23. ஸோ ஆகஸ்ட் 23 அப்படிங்கிறதுல அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பு அப்படிங்கிறது. அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் அடிமை வணிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அடிமை வணிகம்ங்கிறது ஸ்லேவரி அப்படிங்கிறது. அடிமை வணிகம் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்லேவரி எப்படி சொல்கிறாங்கல்ல, ஸ்லேவரி ட்ரேட் அப்படின்னு சொல்கிறது. அடிமைகளை வாங்குறது. ஸ்லேவரி ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிமைகளை வாங்குறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அடிமைகளை வாங்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரி அதை ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. அடிமை வணிகம் ஒழிப்பு அப்படிங்கிறது தான் அந்த நாளாக சொல்லப்படுது. அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் பன்னாட்டு நாளா. அடிமை வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லேவரி ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 23. அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் பன்னாட்டு நாள். இன்டர்நேஷனல் டே ஃபார் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் அபாலிஷன். இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபார் தி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன் அப்படிங்கிறத இந்த நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23. இது எத்தனையாவது தினம் அப்படின்னு சொன்னால் யுனெஸ்கோ சொல்லியிருக்கு 29வது தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. 29வது தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறோம். 29 யாரோடதுப்பா? யுனெஸ்கோவோடது. யுனெஸ்கோ அப்படின்னு சொன்னாவே என்னது? யுனெஸ்கோ அப்படின்னு சொன்னாவே யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் அண்டு சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். சயின்ஸ் அண்டு எஜுகேஷன் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அப்போ யுனெஸ்கோ அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பாரிஸில் இருக்குது. யுனெஸ்கோ எங்கே இருக்குப்பா? பாரிஸில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்க, அப்போ தான் நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியும். ஸோ அதோட முக்கியமானது எழுதி வச்சுங்க. இது எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகிறது? இது எந்த ஆண்டு, எதனால் அது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறத அபலிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா 1791. இந்த 1791 ஆகஸ்ட் 23. 1791 ஆகஸ்ட் 23 அப்படிங்கிற இயரில் சரியா தற்போதைய ஹைத்தி அப்படிங்கிற இடத்துல அடிமை வியாபாரத்திற்கு எதிரான கிளர்ச்சியையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நினைவுகூரும் வகையில் தான் இது பண்ணுறாங்க. ஹெய்த்தி அப்படிங்கிற ஒரு தீவு. பாம்புகளே இல்லாத நாடுன்னு கூட கேட்பாங்க. பாம்புகளே இல்லாத நாடு அல்லது பாம்புகளே இல்லாத தீவு அப்படின்னு கேட்டால் ஹெய்த்தி அப்படிங்கிற ஒரு தீவு சொல்லுவாங்க. அந்த ஹெய்த்தி அப்படிங்கிறதுல அடிமை வணிகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதை ஒழிக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 1791 அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆகஸ்ட் 23 நடந்திருக்கு. ஸோ அதை நினைவுகூரும் வகை. மேம் ஏதோ பேசுனீங்க. ஹெய்த்தி HAITI ஹெய்த்தி. வடமொழிகா அப்படிங்கிறது வந்து நம்ம குரில் அப்படிங்கிறத போடணும். அப்போ ஹெய்த்தி அப்படிங்கிற ஒரு தீவு. அந்த ஹெய்த்தி அப்படிங்கிற தீவில் அதை ஏற்படுறதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. மேம் இந்த பிடிஎஃப்பை அப்படியே சரி பண்ணி அனுப்பிச்சுடுங்க மேம் எல்லா பசங்களுக்கும். முழுக்க இருக்குது. ஸோ அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் பன்னாட்டு நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23. அதே மாதிரி சந்திராயன் 3 அப்படிங்கிறது லேண்டான தினம் ஆகஸ்ட் 23. சந்திராயன் 3 அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எங்கே தரையிறங்குச்சு? தென்பகுதி. சொல்லுங்கப்பா, யாரோட தென்பகுதி? நிலவு அப்படிங்கிறத பற்றி அதோட தென்பகுதி அப்படிங்கிறது. அப்போ நிலவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நிலாவை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர்? செலானாலஜி. சொல்லுங்கள், செலானாலஜி அப்படிங்கிறது. அம்மா எழுதிட்டியாப்பா? ஏற்கனவே தெரியுமா?
இப்போ நான் என்ன எழுத சொன்னேன்? எழுதிட்டீங்களா? தெரியுமா? சரி. ஸோ எ ஸ்டடி டீல்ஸ் அபவுட் மூன் அப்படின்னு சொன்னாவே செலானாலஜி. என் ஸ்டடி டீல்ஸ் அபவுட் மூணாவே என்னப்பா? செலானாலஜி. அப்போ மூணுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் சொல்லுமா? மூணுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்? எதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரியலையா? தீபிகா ஃப்ரம் திண்டுக்கல். சாரி தேஷ்முகி பாப்பா. நியூ அட்மிஷன்லாம் இல்லை, இது நம்ம வீட்டு பிள்ளை அது. அது ரொம்ப காலம் கழிச்சு வருது, ரொம்ப காலம் கழிச்சு. நீ வந்தவொடனே நியூ அட்மிஷன் சொல்கிறாங்க பாரு. நியூ அட்மிஷன் அப்படி விட்டுருவீங்களா உள்ள? ஒன்றுமே கேட்காம, ஃபார்ம் கொடுக்காம, பேர் கேட்காம. பேர் சொல்லுங்கள், நியூ அட்மிஷனோட பேர் சொல்லுங்கள். இல்லை அங்கே மேம்கிட்ட. அபிநயாவா? சரி, ஓகே, எழுதிக்குங்க. ரொம்ப முக்கியமானது 1791 அப்படிங்கிறத சொன்னோம். என்னம்மா கேள்வி கேட்டேன்? அப்பா தீபிகா. சரி, தீபிகாட்ட. தேஷ்முகி 1/6. யார் 1 யார் 6? 3 1 6 வந்து எதில்? 1/6ங்கிறது எதில்? மாஸில். எதுலங்க? மாஸில். வெயிட்டில் எந்த விதமான மாற்றம் இருக்காது கேட்பாங்க. இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. வெயிட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. வெயிட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. எடையில் எந்த மாற்றமும் இருக்காது. இங்கே 60 கிலோவாக இருக்கிறவர் அங்கேயும் 60 கிலோ தான் இருப்பார். ஆனால் நிறைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இடையில மாற்றம் இருக்குமா, மாசில் மாற்றம் இருக்குமான்னு கேட்பாங்க. அப்போ ஞாபகம் வச்சு 1:6, 1/6 ப்ரொபோஷனில் சொல்கிறதா இருந்தால், ரேஷியோவில் சொல்கிறதா இருந்தால் 1/6. அப்போ எங்கே முக்கியமானது? நம்ம இங்கே 60 கிலோவாக இருக்கிறவர் அங்கே எத்தனை கிலோவில் இருப்பார்? 10 கிலோவாக இருப்பார். அப்படின்னா இடையில தான் மாற்றம் இருக்கும், நிறையில மாற்றம் இருக்காது. மாற்றக்கூடாது கான்செப்டை. என் உருவம் எப்படி இருக்கோ அதே உருவம் தான் அங்கே இருக்கும். அது நிறையில எந்த மாற்றமும் இருக்காது. இடையில தான் மாற்றம் இருக்கும். இங்கே 60 கிலோவாக இருக்கிறவர், ஏன்னா கிராவிட்டி எர்த்துக்கும் மூணுக்கும் கிராவிட்டி மாறுது. அப்போ இடையில மாற்றம் இருக்குமா? அதைத்தாம மாற்றி சொல்லிட்டேன், அதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் உருவம் மாறாது, அதுதான் நிறைங்கிறது உருவம். உருவத்தில் போய் குறைஞ்சிருவனா? அப்படியே இவ்வளோ 6 அடியில் இருக்கிறவன் வந்து 3 அடியாக மாறிடுவனா? அப்படின்னா தான் அது நிறையில மாற்றம் இருக்காது. நிறையில எந்த மாற்றம் இருக்காது, இடையில தான் மாற்றம் இருக்கும். வெயிட்டில் தான் சேஞ்சஸ். என்ன சார், 60 கிலோவாக இருக்கிறவர் அங்கே எத்தனை கிலோவில் இருப்பார்? 10 கிலோவில் இருப்பார். எங்கே? 3ல். இப்போ 3 பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர்? செலானாலஜி. 3ல் முதல் லேண்ட் ஆனவர் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். எந்த ஊருக்காரு? அமெரிக்கா. எந்த வருஷம் லேண்ட் ஆனார்? 1969. எந்த நாளில் லேண்ட் ஆனார்? ஜூலை 20. அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. ஜூலை 20. எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட பாஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்க கூட பாஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் உங்களுக்காக நடத்துகிறேன், ஆனால் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஜூலை 20 அதே நாளில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வச்ச நாளில் ஜூலை 20 வேற என்ன நிகழ்வு இருக்கு? ஆர்த்தி தெரிஞ்சா சத்தமாக சொல்லலாம். ஜூலை 20 நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி வச்ச நாளில் மற்றும் ஒரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு என்ன? ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நான் ஒன்று நிலவை பற்றி நான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். அப்போ NDMA அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 189 ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட் 23. சந்திராயன் 3 அப்படிங்கிறது நிலவில் காலடி வச்ச நாள் அப்படிங்கிறது. சாரி, அது ரோவர். அது ரோவரோட பேர் என்ன? ரோவரோட பேர் பிரக்யான். சரி, லேண்டரோட பேர் என்ன? விக்ரம் அப்படிங்கிறது. எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அம்மா உங்கள் பேர் சொல்லுப்பா. பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பேர் என்னம்மா? வித்யஸ்ரீ சொல்லுமா. அந்த லேண்டர் அப்படிங்கிறது, அந்த ரோவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரோவரில் எத்தனை கருவிகள் பொருத்தப்பட்டுருச்சு? தொடர்ச்சியாக ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். இருங்க மேம், இருங்க ஒரு நிமிஷம். 2. சரி, அவங்க சொல்லிட்டாங்க 2. அந்த 2 என்ன? அப்போ இந்த டெய்லி நான் ஞாபகப்படுத்துறதுக்கான என்ன இது முகாந்திரம் என்ன? எதுக்காக நான் இவ்வளோ டெய்லி சொல்லிட்டு இருக்கேன்? நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணணுன்றது தானே. இப்போ இண்டிவிஜுவலாக கேட்டால் தெரியல, டெய்லி சொல்கிறேன் தொடர்ச்சியாக. லேண்டரோட பேர் என்ன, ரோவரோட பேர் என்ன, அதில் எத்தனை கருவிகள் பொருத்தப்பட்டிருந்துச்சு, அந்த கருவிகள் என்ன வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்னத்துக்காக நம்ம படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ரோவில் தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. ஆனால் தொடர்ச்சியாக நான் ஒரு வாரம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வேணா போய் நம்மளோட வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வீடியோ போய் செக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக என்ன பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிட்டு 5 பேருக்கும் தெரியல. கேர்ள்ஸ் சைடில். பாய்ஸில் தம்பி சொல்லுங்கள். ஆல்ஃபா அண்டு லிப்ஸு நேத்திக்கும் சொல்லியிருக்கோம், முந்தா நாளும் சொல்லியிருக்கோம். ஆல்ஃபா அப்படிங்கிறது எதை கண்டுபிடிக்கிறதுக்காக? அங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபாங்கிறது அட்மாஸ்பியரை, அந்த நிலவில் அந்த சதன் போலில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை
கண்டுபிடிக்கிறதுக்காக கிளாஸ் அட்டன் பண்ணுறது முக்கியம் இல்லை, அசால்ட்டாக விட்டுறாதீங்க ரிசல்ட்டை. டெய்லி அன்னன்னைக்கு அதிகபட்சம் ஒரு 30லேருந்து 40 கேள்வி, அதுவும் ஆடியோ ஃபைல் வேறு அனுப்புகிறேன், வீடியோ ஃபைல் வேறு அனுப்புகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஒதுக்கி கேட்டாவே போதும். கேட்டாவே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனால் ஒரு சில விஷயம் முக்கியமான விஷயங்கிறத டெய்லி நான் ரீகால் பண்ணுறேன் டெய்லி. அப்போ ஆல்ஃபா அண்டு லிப்ஸு, ஆல்ஃபா இதுக்கு அட்மாஸ்பியரை அதமாக இருக்கிறத அறிவதற்கு, ரெண்டாவது லிப்ஸுங்கிறது மினரல்ஸ். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மினரல் செகண்ட் ரோ, ஒரு நிமிஷம் செகண்ட் ரோ, கேர்ள்ஸில் செகண்ட் ரோ தெரிஞ்சா கை உயர்த்தணும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அப்படிங்கிற எலமெண்ட் பேர் என்ன? சல்ஃபர். நல்லா பேசுங்க, சல்ஃபர் அப்படிங்கிறது. தேர்ட் ரோ தெரிஞ்சா சொல்லுங்க. சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இருக்கீங்களா? தேர்ட் ரோ என்னவா படிச்சிருக்க? +2வா? என்ன குரூப்பு? காமர்ஸா? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. இல்லை நான் டிகிரியை கேட்கல. +2ல என்ன குரூப் படிச்சிங்க? காமர்ஸ். பியூர் சயின்ஸ்னால் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. 4 பேரில் ஒருத்தர் சொல்லுங்கள். H2SO4 என்னது அது? அவங்கள பேச விடுங்கப்பா, இதெல்லாம் அநாகரிகம். ஒருத்தவங்களை கேள்வி கேட்டு அப்படியே முணுமுணுக்கிறது, அந்த முணுமுணுக்கிறதுலேயே அவங்க சொல்லிடுவாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அது H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிட். H2SO4 என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். ஆசிட்டோட தலைவர் இவர். ஆசிட்டோட தலைவர் இவர். கெமிஸ்ட்ரியில் கேள்வி கேட்டால் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. சரி, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. H2 எழுதிட்டீங்களா? இல்லை தெரியுமா? தெரியும்னா பிரச்சனை இல்லை, நாளைக்கு கேட்டால் சொல்லலைன்னா அப்புறம் திட்டுவேன். H2SO4 நான் சொல்லிட்டேன், தெரியும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க கூடாது. தெரியலைன்னா தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு கேட்டால் சொல்லணும். H2SO4. அப்போ H இருக்கு, S இருக்கு. Hன்றது ஹைட்ரஜன், Sங்கிறது சல்ஃபர். அப்போ இது வந்து எலமெண்ட்டா காம்பவுண்டா? நல்லா பேசுங்க. இப்போ நான் கேட்குறேன் அஞ்சலை, எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்டுனா என்ன? சரி சொல்லுமா அபி, எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்டுனா என்ன? தெரிஞ்சதை சொல்லலாம். மைக்ரோபயாலஜியா? எம்எஸ்சியா? ஸோ கெமிஸ்ட்ரி தானே, நம்ம பாடம் தானே, அது நம்ம பாடம் தான். எலமெண்ட் அப்படிங்கிறது அது இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி, ஒரே அது தனிமம், தனிச்சு இருக்கிறது, அதுக்குன்னு தனி குவாலிட்டிஸ் இருக்கும். சேர்மம்னா 2 சேர்றது, 2 or more அந்த மாதிரி எலமெண்ட்ஸ், எலமெண்ட்ஸ் ஜாயிண்ட் டுகெதர் டு ப்ரொடியூஸ் எ நியூ ப்ராடக்ட், அது காம்பவுண்ட். CH4ன்றது என்னது? மீத்தேன். அப்போ இதில் யார் யார் இருக்கா? கார்பனும் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ஆர்த்தி, கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? கார்பன் வந்து 6, ஹைட்ரஜன் வந்து 1. ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். தர்மலிங்கம், ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சது யாரு? கேவண்டிஸ். கிளாப். தம்பி சொல்லு. ஷியாம் பார்த்திபன், ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது ஷீலே ஒருத்தர், லவாய்சியர் ஒருத்தர், அவர் தான் ஆக்சிஜன் பேர் வச்சார். பிரிஸ்லி. என்னங்க? பிரிஸ்லி. 3 பேர் இருக்காங்க, லவாய்சியர், பிரிஸ்லி அண்டு ஷீலே. இந்த ஷீலே அப்படிங்கிறவர் 4th row. தீபிகா தான், ஏன்னா அவங்கெல்லாம் புதுசு பாவம். இல்லை இந்த பொண்ணு இருக்கே, சரி சொல்லுங்கள். வைதேகிக்கு தெரிஞ்சாலும் சரி, தீபிகாவுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஷீலேங்கிறவர் சிவிக்ஸோட சம்மந்தப்படுறார். சிவிக்ஸ்னா குடிமையியல், இல்லை இந்தியன் பாலிட்டியில் சம்மந்தப்படுறார். யார் அவர்? ஷீலே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். சரி, ஆக்சுவலாக வந்து இப்போது அமெரிக்காவில் ஆட்சி ஆளுகிற கட்சி இது டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது. அப்போ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டெமோக்ரஸிக்கு டெஃபினேஷன் கொடுத்தவர் தான் ஷீலே. ஆப்ரஹாம் லிங்கனும் ஷீலேவும். நான் ரொம்ப ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணுறேன், ஆனாலும் நீங்கள் இப்படி இருக்கீங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கும்போது நம்மளை ஐயோ எல்லாருக்கும் முன்னாடி வந்து என்னமோ நம்மளை கேள்வி கேட்டு ஒரு மாதிரியாக சங்கோச்சப்படுத்துகிறான்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா நம்ம அப்டேட் ஆக முடியாது, அப்படி நினச்சா நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம மேலே எக்ஸ்ட்ரா கேர் வைக்கிறாங்களே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்றைக்கி உண்டான முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத படிச்சுங்க. ஆகஸ்ட் 23 பற்றி கூடுதல் விஷயம் பேசியாச்சு. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான நடவடிக்கை, முதல் நடவடிக்கை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கலைஞர் கருணாநிதியினுடைய நூல்கள் நேஷனலைஸ்டு பண்ணப்படுது, நாட்டுடைமையாக்கப்படுது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூல்கள் அப்படிங்கிறது, அவர் எழுதின புத்தகங்கள், அவர் எழுதின நூல்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் முக்கியமான ஒரு நியூஸாக இருக்குது. அப்போ நாட்டுடைமையாக்குதல் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அது வந்து ஃப்ரீ.
சரியா? அதை வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விற்று காசாக்க முடியாது. எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக ஆகிடும். நாட்டுடைமை ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. யாருடைய நூல்கள்? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூல்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் ரோ கேர்ள்ஸ், லாஸ்ட் ரோ கேர்ள்ஸ் அப்படிங்கிறது கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எத்தனை முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார்? இருங்க, லாஸ்ட் ரோனா 5 முறை. சரி, அவர் முத எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? குவளையா குளித்தலை? குவளையா குளித்தலையா? ஆமா, குளித்தலை அப்படிங்கிறதுல எந்த ஆண்டு தேர்தலில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1957. 1957. ஏன்னா அவர் முதல் தேர்தலில் அவர் பங்கேற்கல, டிஎம்கேவே பங்கேற்கல. 1957 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? அப்போ கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிறவர் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திரைப்படம், ஒரு 5 காப்பியங்களை மையமாக வச்சு ஒரு திரைப்படம் எழுதினார். எந்த 5 காப்பியம்? மந்திரகுமாரி அப்படிங்கிற திரைப்படம். அது 50 காப்பியமா 5 காப்பியமா? 50 காப்பியங்களே எது? குண்டலகேசி. என்னங்க? குண்டலகேசி. குண்டலகேசினாவே ஆசிரியர் நாதபுத்தரா. ஏன்னா 50 காப்பியங்கள ஒன்றுக்கு தான் தெரியும். குண்டலகேசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. குண்டலகேசி. ஆமாம், 50 காப்பியங்களில் ஆமாம் முக்கியமான, சாரி, 5 காப்பியங்களில் தான் ஒன்றே ஒன்று தெரியும். தோளாமொழி தேவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதுக்கு தோளாமொழி தேவர்? எதற்கு சொல்லுப்பா. பாய்ஸ் ஒரு நிமிஷம். பாய்ஸில் யாராவது ஒரு ஆள்? சூளாமணி. சொல்லுங்க. சூளாமணி, தோளாமொழி தேவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் அப்படிங்கிறது பாய்ஸில் செகண்ட் ரோ. சொல்லுப்பா. 50 காப்பியங்கள் 5 காப்பியங்களுக்கு என்ன பேசிக் டிஃபரன்ஸ்? தம்பி நீ சொல்லுப்பா. ஓகே. மூன்றாலாம் கிடையாது. இதுல ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா அது ஒன்று குறையா இருக்கலாம், 2 குறையா இருக்கலாம், 3 குறையா இருக்கலாம். அப்படிலாம் குறையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 5 காப்பியம். பேசுங்க. 5 காப்பியம். இப்போ 50 காப்பியங்களுக்கும் 5 காப்பியங்களாவே அறம், பொருள், இன்பம், வீடு. இதான் 4 வகை இன்பம்னு. 4 வகை இன்பம். சரி, 3 பகை தெரிஞ்சா கை உயர்த்துங்க. 3 பகை நீங்கி முப்பகை நீங்கி 4 வகை இன்பம் பெறுக அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வாழ்த்துவாங்க. முப்பகை நீங்கி 4 வகை இன்பம் பெறுக அப்படின்னு வாழ்த்துவாங்க. அதுல 3 பகை என்ன? 4 வகை இன்பம் சொல்லிட்டீங்க. அறம், பொருள், இன்பம், வீடு சொல்லியாச்சு. அந்த 3 பகை என்ன? தெரியும் தெரியாது? ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல போத், ரெண்டுலுமே சேர்ந்து. தெரியுமா தெரியாதா? எழுதி வச்சுங்க. காமம், வெகுளி, மயக்கம். காமம், வெகுளி, மயக்கம். இந்த 3 பகை நீங்கணும். பகைனா துன்பம், பகைன்னு சொன்னா இந்த மாதிரி தீமை. இந்த 3 தீமைகள் நீங்கணும். அப்படி நீங்க பகை இருக்கக்கூடாது. 3 பகை என்னென்ன? காமம் இருக்கக்கூடாது, வெகுளி இருக்கக்கூடாது, மயக்கம் இருக்கக்கூடாது. இந்த 3 நீங்கிருச்சுன்னா 4 வகை இன்பம் கிடைக்கும். அப்ப 4 வகை இன்பம் என்னது? அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது. கருணாநிதியினுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுகிறது அப்படிங்கிற 1924 பிறந்தாரா 23 பிறந்தாரா? 1924 அப்படிங்கிறது எந்த டேட்ல பிறந்தார்? ஜூன் 3. எந்த ஊர்ல பிறந்தார்? திருவாரூர் மாவட்டம் திருக்கோயில பிறந்தார். திருவாரூர் மாவட்டம் திருக்கோயில பிறந்தார். எந்த நாள்ல இறந்தார்? தெரிஞ்சா எனக்கு தெரியுன்றவங்க கை உயர்த்தணும். சும்மா யாரோ ஒருத்தர் சொல்ற வைப்ரேஷன் எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. என்ன, எந்த டேட்ல இறந்தாரு, எந்த வருஷம் இறந்தாரு? ஒருத்தர் கூட தெரியலையாமா? சொல்லுங்கப்பா. 2018 எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆகஸ்ட் 7. 2018 ஆகஸ்ட் 7. ஸ்பெசிபிக் பண்ணி கேட்டா தெரிய மாட்டேதுங்க. அது வைப்ரேஷன்ல சொல்றாங்க ஆமால அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஆகஸ்ட் 7 2018 அப்படிங்கிறதுல இறந்தார். எத்தனையாவது பிறந்தநாள் விழா இப்ப அனுசரிக்கப்படுது? 100வது பிறந்தநாள். தெரிஞ்சா கை உயர்த்துங்க. அவர் 100வது பிறந்தநாளை வச்சு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுச்சு தெரியுன்றவங்க கையை மட்டும் உயர்த்தணும். 100வது பிறந்தநாளை வச்சு தமிழகத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? பாய்ஸ்ல ஒருத்தர் கூட தெரியாதா? இருப்பா, தெரியும்னா கை உயர்த்தணும். நீ சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மற்றவங்களுக்கு ஆமான்றான். தெரியும்னா கை உயர்த்து. சுரேஷுக்கு தெரியுமா? ஷியாம் தெரியுமா? வனராஜாவுக்கு தெரியுமா? கேர்ள்ஸில் கை உயர்த்துங்க. நல்லா கை உயர்த்துங்கப்பா. எனக்கு முகம் பார்க்கணும்ல. 2, 4, 5 பார்த்தீங்களா? சரி, ஆன்லைனில் ஆன்லைனில் சொல்லுங்கள்.
எனக்கு தெரியும்னு சொல்லுங்க, ஆன்சரை சொல்லிடாதீங்க. சுகன்யாவுக்கு தெரியும், சஞ்சனாவுக்கு தெரியும். சுகன்யாவுக்கு தெரியும், சஞ்சனாவுக்கு தெரியும். ஹரிகிருஷ்ணன் தெரியுமா தெரியாதா? சரி பாருங்க, மேக்சிமம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், நடத்திருக்கிறோம். ஆனால் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சரி பாப்பா, முத்துலட்சுமி உனக்கு தெரிஞ்சது சொல்லுமா? ஆக்சுவலாக வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 100 ரூபாய் காயின் அப்படிங்கிறது வெளியிட்டாங்க. 100 ரூபாய் காயின் வெளியிட்டவர் யாரு? ஸோ ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவர் எந்த துறைக்கான அமைச்சர் சொல்லுங்க? டிஃபென்ஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியாச்சு. ஆர்த்தி இப்போ தெரியலைன்னு சொல்லியிருந்தாமா? இப்போ தெரியும்னு சொல்லியிருக்கீங்களா? தெரியும் தெரியாதா? தெரியுமா? ஏதாவது ஒன்று இல்லை, காயின் தான் சொல்லிட்டாங்களே. நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது மதுரையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது மதுரையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சுரேஷ் சொல்லுப்பா. சார் நூல்கள் அப்படிங்கிறத நாட்டுடைமை ஆக்கியிருக்கிறாங்க 3. தம்பி சொல்லுப்பா. மன்னராஜா. ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படிங்கிறது மதுரை அலங்காநல்லூர்ல எந்த ஊர்ல? கீழே கரையில், கீழக்கரை அப்படிங்கிறதுல ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரவீன் சொல்லுப்பா. பிரவீன் ஆன் பண்ணுப்பா டக்குன்னு ஆன்லைன். பிரவீன் இருக்கியா இல்லையாப்பா கிளாஸ்ல? ஓகே, சுகன்யா ஆன் பண்ணிக்கமா. காஞ்சிபுரம் சுகன்யா. ஏறுதழுவுதல் அப்படிங்கிற அந்த இலக்கியம் இடம்பெற்ற அந்த இலக்கியம் எது? ஏறுதழுவுதல் என்றது இடம்பெற்ற இலக்கியம் எது? கலித்தொகை அப்படிங்கிறது எந்த வகை நூல்களில் ஒன்று? கலித்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்கள்ல என்ன சிறப்பு? அகம் சார்ந்த நூல் இருக்கட்டும். ஓகே ஃபைன், சொல்லியாச்சு. அகம்புறமா அகம் சார்ந்த நூல். கலித்தொகைங்கிறது கற்றோர் ஏத்தும் நூல் அப்படிங்கிறது. கற்றோர் வந்து உயர்வாக பேசக்கூடிய நூல் எது? கலித்தொகை. ரொம்ப முக்கியமானது. சரி, அந்த கலித்தொகையில ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது எந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு, எந்த அடிகள் இடம்பெற்றிருக்கு? 102, 106. கங்க்ராட்ஸ். 102 அப்படிங்கிறதுல என்ன அடிகள் இடம்பெற்றிருக்கு? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன, கவிழ்ந்தது இல்ல, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். கிளப்பர். ஓகே கங்க்ராட்ஸ், சூப்பர். அப்போ கலித்தொகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், கலைஞர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுங்க. அடுத்து இந்தியா உள்ளிட்ட 35 நாடுகளுக்கு, இந்தியா உள்ளிட்ட 35 நாடுகளுக்கு எந்த நாடு வீசா இல்லாம பயணம் செய்யலாம் அப்படின்னு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. செல்சியா ட்ரை பண்ணுமா? ஸ்ரீலங்கா அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது. இப்போ கூட சிவகங்கையிலேருந்து அங்கே போனாங்க. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வர? அந்த துறைமுகத்தோட பேரு என்ன? செல்சியா. அந்த துறைமுகத்தோட பேரு என்ன? எந்த ஊர்ல இருந்து? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. இப்போ தெரிஞ்சவங்க அதே 3-4 பேர் தான், ஆனால் டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். உங்க நோட்டுக்குள்ள இருக்கு. சொல்லப்பா. நாகப்பட்டினத்தில் காங்கேசன் அப்படிங்கிற துறைமுகம், அங்கே ஸ்ரீலங்காவில். நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறைமுகம் வெறும் 5000 ரூபாய் தானே. போகிறதுக்கு 5000 ரூபாய், வர்றதுக்கு 5000 ரூபாய். 10000 ரூபாய் இருந்தால் ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம். கப்பலில் போயிடலாம். கப்பல் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். 2லேருந்து 3 நேரத்தில் போயிடலாமா? காங்கேசன் துறைமுகம் அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம். அப்போ நாகப்பட்டினத்துலேருந்து போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போகலாம். இதை ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கேன். நாளைக்கும் யாராவது சொல்லுங்கப்பான்னு சொன்னால் அதே 3 அல்லது 4 தான் வரும், கை உயரும். எப்படி உங்களுக்கு பாடம் நடத்துறது, எப்படி உங்களை புரிய வைக்கிறது, எப்படி உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறது? ஸோ நீங்கள் ஒத்துழைக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமானது நல்லா பரிச்சயமாகணும். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஸ்லோகன். ஃபர்ஸ்ட் ரோ சொல்லுங்கள். டேஸை விட டேஸ் அவசியம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ டேஸை விட டேஸ் அவசியம். அது கட்டுறது அதெல்லாம் இல்லை. டேஸை விட டேஸ் அவசியம். ரெண்டாவது ரோ அதை கூட அப்போ அதையும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் அதையே நான் பரிச்சயப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் கிளாஸுக்குள்ள டெய்லி சொல்லிட்டு இருப்பேன். சரி, 3வது ரோ அது நன்றுன்னு வரும், அது வேற. 4வது ரோ பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகிறவர்கள் பாஸ் ஆவாங்க. பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட, சரியா, நோட்டில் எழுதுபவர்களை விட, வந்து கிளாஸில் உட்காருபவர்களை விட
பரிச்சயம். பரிச்சயம்னா எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா, எப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க தான் பாஸ் ஆவாங்க. பரிச்சயம். சரி, லாஸ்ட் ரோவில் சொல்லுங்கள். நன்று, இதை விட இது நன்று, இதை விட அது நன்றுன்னு சொல்லியிருப்பேன். என்ன நன்று? கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று. வாயை திறந்து சொன்னதான் வரும், வாயை திறக்கலைன்னா வரவே வராது. இன்டர்வியூவில் இதே மாதிரி தான். என்னப்பா என்னப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான், கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். ஒழுங்காக சொல்லு, வாயை தர, அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்டர்வியூஸ், ஐ ஹாவ் அட்டெண்டட் so many interviews. அப்படியே இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவான் அவன். பேசும்போதே நமக்கு டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் பேசுவான். ஒழுங்காக சொல்லியா, தெரியுமா தெரியாதா? அப்படி அந்த நம்மளை மிரட்டுற மாதிரி துணியில் தான் பேசுவாங்க, மிரட்டுற மாதிரி துணியில். ஓகே, கருணாநிதியோட நூல்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இந்தியாவோட 35 நாடுகளுக்கு எந்த நாடு? ஸ்ரீலங்கா. ஒடிசாவில் தங்க படிமங்கள், ஃபோசில்ஸ், கோல்டு ஃபோசில்ஸ் அப்படிங்கிறது ஒடிசாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒடிசா. சார், ஒடிசாவை பற்றி என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஆன்லைன். ஒடிசாவை பற்றி என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். சஞ்சனா ஓகே, அடுத்து சுகன்யா ஓகே. மற்றெல்லாம் சும்மா வேடிக்கை தானே? ஒடிசா பற்றி நம்ம கிளாஸில் பேசவே இல்லையா? சும்மா வேடிக்கை தானே? சஞ்சனா தவிர்த்து, சுகன்யா தவிர்த்து வேற யாராவது ஒடிசா பற்றி என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் 3 ஓகே. 3 தான் தேருமா? ஆன்லைனில் 3 தான் தேரும். ஒடிசா பற்றி ஒரு பேசிக்கான விஷயம், சாதாரண விஷயம். இது நான் ரெகுலராக உங்ககிட்ட அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒடிசா பற்றி ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் 3 தான் தேருது, ஆன்லைனில் 3 தான் தேருது. மற்றவங்களாம் எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க? ஒரு பேசிக்கான விஷயத்தை படிக்க முடியலன்னா நம்ம எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணோம்? மாட்டினாலா 1.5 வருஷமா 2 வருஷமாப்பா மாட்டினாலா ஒடிசா பற்றி நம்ம ஒரு நாள் கூட பேசினதே இல்லையா? தெரியும் சார், தம்பி இது பண்ணிட்டு இருக்கான் சாப்பாடு, அதனால கேட்டுக்கிட்டே கிளாஸ் அட்டன். ஏன்னா எப்போ கிளாஸ் அட்டன் பண்ணாலும் தம்பியை கொண்டு வர்றீங்க. ஏன்னா தம்பி என்ன பண்ணுவார்? இப்போ பாடம் நடத்தினா என்ன பண்ணுவார்? பிடிங்கி போட்டுருவாரா? பதில் சொன்னா சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு சார், அதனால கொஞ்சம். பரவாயில்ல, சாப்பிட்டுட்டோமா, நல்லா சாப்பிட்டுட்டோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, தெரியும் அப்படிதானே? தெரியும் சார், தெரியும். மணிமாறன், சேலம் மணிமாறன், படிக்கணுமா பாஸ் ஆகணுமா, என்ன நினைப்பில் இருக்க? மணிமாறன், ஒடிசா பற்றி ஒன்றெல்லாம் ஒன்றுமே சொல்லவே இல்லையா? நம்ம ஒடிசா பற்றி கிளாஸில் பேசியிருக்கிறோமா இல்லையா? அப்புறம் வாயை மூடிட்டு உட்காந்துருப்பியாப்பா? சரி, தெரிஞ்சதை சொல்லு, ஒடிசா பற்றி தெரிஞ்சதை சொல்லு. மணிமாறன் சார், ஒடிசா சிஎம் வந்து சரண் மோகன் மாஜி சார். சரண் மோகன் மாஜி ஓகே. மோகன் சரண் மாஜி தம்பி மாத்துறாரு, பேரை மாத்துறாரு. சரி ஓகே, மோகன் சரண் மாஜி. எக்ஸ்-சிஎம் வந்து நவீன் பட்நாயக் சார். எக்ஸ்-சிஎம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன் பட்நாயக் ஓகே. டப்பன்னு அடிக்கலாம். பேசிக்கான விஷயம் எவ்வளவோ இருக்கு. ஒடிசாவோட கேபிட்டல் சிட்டி எது? புவனேஸ்வர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஒடிசாவோட கேபிட்டல் சிட்டி எது? புவனேஸ்வர். ஸோ அந்த சன் டெம்பிள் எங்கே இருக்கு? ஒடிசாவில் தான் இருக்கு. எங்கே இருக்கு? கோனார்க்கில் இருக்கு. இந்தியா. சொல்லுங்கம்மா. ஒடிசாவை சேர்ந்தவங்க தான் திரௌபதி முர்மு, நம்முடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சஞ்சனா சொல்லுமா. பூரி ஜெகநாதர் டெம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். பூரி ஜெகநாதர் டெம்பிள் அங்கே தான் இருக்கு. நேற்று கூட நம்ம சொன்ன ஒரு தீவு சொன்னோம், ஏபிஜே அப்துல் கலாம் தீவு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு எங்கே தான் இருக்கு? ஒடிசாவில் தான் இருக்கு. ஒடிசாவோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன? ஒடிசி. என்னங்க? ஒடிசி. கட்டாக் அப்படிங்கிறது எங்கே இருக்கு? ஒடிசாவில். கட்டாக் எதுக்கு புகழ்பெற்றது? நெல் ஆராய்ச்சி மையம், அரிசி ஆராய்ச்சி மையம். தமிழ்நாட்டில் ஆடுதுறை. சரி, இதெல்லாம் பேசணுமா இல்லை? இதெல்லாம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? அப்புறம் 3 பேர் 4 பேர் ஆன்லைனில் இருந்துட்டு 3 பேர் 4 பேர் படித்தாதான் ஜெயிக்க முடியும், படித்தாதான். ஐ எம் நாட் ஸ்கோல்டிங் யூ, சரியா? ஐ எம் நாட் ஸ்கோல்டிங் யூ. நான் உங்களை திட்டலை. ஐ எம் நாட் கர்சிங் யூ. நான் உங்களை சாபம்லாம் இடலை. வாட் யூ ஆர், வாட் இஸ் யுவர் பொசிஷன் ஆஃப், வாட் இஸ் யுவர் பொசிஷன்? இதே மைண்ட் செட்டில் இருந்தால் ஹவு வில் யூ பாஸ், ஹவு கேன் யூ பாஸ்? கொஞ்சம் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். அப்படி தெரியுதா? நம்ம எவ்வளோ அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன போட்டித் தேர்வு அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். காம்படிஷனே கிடையாது. உண்மையாக படிக்கிறவங்க 10% தான், உண்மையாக உழைக்கிறவங்க 10% தான். மிச்சம் 90% வெளியில் இருக்கிறவனுக்கா தெரியும். என்ன வெறுமனே 2000 போஸ்ட் போட போகிறான், 20,000 பேர் அப்ளை பண்ண போகிறான், 2 லட்சம் பேர் அப்ளை பண்ண போகிறான், 7,000 போஸ்ட் தான் போட்டிருக்கிறான், 21 லட்சம் பேர் எழுதியிருக்கிறான். அப்படி பார்ப்பான். 21 லட்சம் பேரில் 21,000 பேர் தான் உண்மையாக படிப்பான்.
21,000 பேர் தான் ஒழுங்காக உட்காந்து நேரத்துக்கு உட்காந்து நிறைய அப்டேட் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதி நிறைய சூப்பராக மனப்பாடம் பண்ணி அழகாக சூப்பராக எழுதுவாங்க. இங்கே திறமை வந்து தீர்மானிக்க போகிறது இல்லைங்க. இங்கே வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து தீர்மானிக்க போகிறது இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிகிரி, நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்களா, கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்களா டிசைட் பண்ண போகிறது இல்லை. அன்னன்னைக்கு என்ன அப்டேட் பண்ணுறீங்க, அன்னன்னைக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க, சரியான முயற்சியும் பயிற்சி மட்டும்தான் உங்களை டிசைட் பண்ண போகுது, ரிசல்ட்டை கொடுக்க போகுது. சரியான முயற்சி, சரியான பயிற்சி. நீங்கள் எனி டிகிரி இருந்தால் போதும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு, 10th படிச்சிருந்தா போதும் கவர்மெண்ட் ஜாபுக்கு, 12th படிச்சிருந்தா போதும் கவர்மெண்ட் ஜாபுக்கு. ஆனால் அன்னன்னைக்கு நடத்துறது, அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணுறவங்க ஜெயிச்சிருவாங்க. இங்கே நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, மமதியில் இருக்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட். இன்னும் 4 நியூஸில் தான் இருக்கேன். ஆனால் ஒடிசா பற்றி எவ்வளோ பேசியிருக்கிறோன்னு பாருங்கள், கலைஞரை பற்றி எவ்வளோ பேசியிருக்கோன்னு பாருங்கள். 50 காப்பிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், 5 காப்பிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கான்னு வரும்போது அந்த துறைமுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், காங்கேசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நாகப்பட்டினத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது அப்டேஷன். சரியா? இது உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக நீங்கள் நல்லா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. அப்போ எங்கே தங்க படிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கு? சரி, தங்கம்னு சொன்னாவே நம்ம இந்தியாவில் இதுதான் கேஜிஎஃப். கேஜிஎஃப்னா என்னது? கோலார். நல்லா பேசுங்க. கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி. கோலார் கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதா கேஜிஎஃப் அப்படிங்கிறது. அது கோலார் மாவட்டத்தில் தான் இருக்குது. என்ன மாவட்டத்தில் இருக்குது? கோலார் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்து எழுதி வச்சுங்க. அப்போ ஒடிசாவில் தங்கப்படிமங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவை அந்த மாதிரி இருக்கிறது முக்கியமானது. சரியா? இதை பார்க்கலாம். அடுத்து எழுதி வச்சுங்க. உக்ரைன் மேற்காசிய போர்கள், உக்ரைனில் நடக்கக்கூடிய போர், த வார் இன் உக்ரைன். அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஆசியாவில் இங்கே அமைதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இந்தியா விரும்புகிறது. இந்தியா விஷஸ் டு மேக் அ பீஸ் அமங் தி நேஷன்ஸ். நாடுகளிடையே அமைதியை உருவாக்கணும். இன் பர்டிகுலர் உக்ரைன் அப்படிங்கிறது. அப்படி ஞாபகம் இருக்கா? உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி தெரியுமா? ஞாபகம் இல்லை? உக்ரைன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரோல சொல்லுங்க. கீவ். உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி அது கீவ். டெய்லி பேசிட்டு இருக்கோம். உக்ரைனோட அதிபர் யார்? ஃபர்ஸ்ட் ரோ ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. பேசுங்க. ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைன் மீது எந்த நாடு போர் தொடுக்குதுமா? ஷாலோமி. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் எத்தனையாவது முறையா? 5வது முறையா? அவங்க அங்கே இருக்கக்கூடிய இது ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனோட பேர் மிர். என்னங்க? மிர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரஷ்யாவிலேருந்து என்ன எடுத்திருக்கோம்? எக்கனாமியில் 5 இயர் பிளான்ஸ். என்னங்க? 5 இயர் பிளான்ஸ். குவாலிட்டியில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம். அவங்க தான் வந்து விண்வெளி ஆராய்ச்சியினுடைய ஃபாதர். அவங்க தான் முன்னோடி விண்வெளி ஆராய்ச்சி. யூரி ககாரின் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். வாலண்டினா தெரஸ்கோவா எந்த நாட்டை சேர்ந்த பெண்மணி? ரஷ்யாவை சேர்ந்த பெண்மணி. போத் ஆர் ஃப்ரம் ரஷ்யா. நம்ம ஊரில் அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இது ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா பாய்ஸில் தெரியுன்றவங்க கை உயர்த்தும். ஆரியப்பட்டா when it was launched. 3 பேர். சரி, தர்மலிங்க ட்ரை பண்ணு. கேட்கல? 75ல் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்கோம் அசோசியேட் பண்ணி பாருப்பா. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் நடந்தது கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் நடந்த கிரிக்கெட் வந்து எந்த வருஷம் தான்? 1975. பேசுங்கப்பா. 1975. ஆரியப்பட்டா 1975. எங்கேருந்து? ரஷ்யாவிலேருந்து. சரி, அப்படி நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பின முதல் செயற்கைக்கோள் கையை மட்டும் தான் உயர்த்தணும். இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டது. ஃப்ரம் இந்தியன் சாயில். இந்திய மண்ணிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோளோட பேர் என்ன? ஒருத்தர் கூட தெரியாதா? ஷியாம் பார்த்திபன் மட்டும் தான் தெரியுமா? ஒரு நிமிஷம். இங்கே இருக்கிறதால ஷியாம் பார்த்திபன் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய முறை பேசியிருக்கேன். இது சொல்லும் போதெல்லாம் அதை ஞாபகப்படுத்துவேன். இப்போ யார்கிட்டங்க இருக்கு? யார்? ஹூ இஸ் ஃபால்ட்டி ஹியர்? நம்ம நடத்துறது பிரச்சனையா? என்ன பண்ணணும்? ஒத்துக்கவே மாட்டேன். அவரவர் ஒரு தெரியல, நீங்கள் என்ன ஒத்துக்கணும்? தெரியாமல் இருக்கிறத தெரிஞ்சுருக்கீங்க, ஒரு முறையாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஒத்துக்கிறவே மாட்டேங்க பாடம் நடத்துறது. ஆனால் சோர்ஸ் இருக்குல்ல, வீடியோ சோர்ஸ் இருக்குது. நான் உங்களோட கேள்வி கேட்டது, நடத்துனது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே இருக்கும். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இருக்கும். யாரும் குறை சொல்லிட முடியாது. அவ்வளோ ஈஸியெல்லாம் குறை சொல்லிட முடியாது. இந்த பாடம் உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம கண்டிப்பாக தெரியப்படுத்தியிருப்போம். ஆரியப்பட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம மண்ணிலிருந்து அனுப்பப்பட்டது அல்ல. பாஸ்கராங்கிறது தான் நம்ம மண்ணிலிருந்து அனுப்பப்பட்டது. அது பேர் என்ன? பாஸ்கரா. தெரிஞ்சா கை உயர்த்துங்க.
பாஸ்கரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட், பர்டிகுலரா ஏரோஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் வந்து எந்த அவையில இருந்தார்? தெரிஞ்சா கை உயர்த்தும். எந்த அவையில இருந்தார்? பாவிகளா, இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்தார். குப்தா டைனஸ்டில இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்தார். ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்தாங்க. தயவு செய்து நீங்களாம் படிங்க. உட்காந்துட்டு குறை சொல்லாதீங்கண்ணே. எக்ஸாம்ஸ்ல நீங்க ரிசல்ட் வாங்கலைன்னா நீங்க தான் மந்தமா இருக்கிறீங்க. நீங்க தான் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்க தான் படிக்க மாட்டீங்க. விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். அப்படின்னா என்ன? பாய்ஸ்ல தெரிஞ்சா கை உயர்த்து. விக்ரமாதித்யா நேத்து கூட சொன்னேன். ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்கும் போது கையில் நினைக்கிறேன், ஸ்கந்தகுப்தர்னு கொடுத்துருக்காங்க சார், அது இரண்டாம் சந்திரகுப்தா தானே? ஆமா, இரண்டாம் சந்திரகுப்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்ல தெரிஞ்சா கை உயர்த்து. விக்ரமாதித்யா என்ன மீனிங்? என்ன பாவிகளா, நேத்து கூட நடத்தியிருக்கேன்னு சொல்றேன். சுரேஷ் எத்தனை நாளா படிச்சுட்டு இருக்கோம் நம்ம? புத்தர்களை ஒரு 3 முறையா படிச்சிருப்போம்ல. படிங்கப்பா, படிங்க, திரும்ப படிங்க. அந்த ஒரு கேள்வி கேட்டு நமக்கு பதில் தெரியாம போச்சுன்னு சொன்னா 2000 பேர் 3000 பேருக்கு பின்னாடி போயிருவோம்ப்பா. சக்தி மிக்க சூரியன். நேத்து கூட சொன்னேன். நேத்து வேணா ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க. நேத்து கூட சொன்னேன், சக்தி மிக்க சூரியன், எனர்ஜெட்டிக் சன், சக்தி மிக்க சூரியன்றதா விக்ரமாதித்யா. ஷாகரின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். ஷாகர்களை வென்றதால். சரி, ஷாகர்கள் எந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க? கேர்ள்ஸ்ல. சரியா?